தஞ்சை மாவட்ட ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் காலம் சென்ற கபரில் ஆனது உறவுகளுக்கும் சிறப்பாக எங்களுடைய அனுதாபங்களை மீண்டும் ஒரு முறை அதே நேரத்தில் எங்களுடைய நன்றியும் எங்களோடு இணைந்து இந்த நன்றி குறைபாடில் கலந்ததுக்காக அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நாங்கள் உரித்தாக்குகின்றோம். குறிப்பாக இந்த நேரத்தில் தஞ்சை ஆயருக்கு எனது நன்றை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த திருப்பலியில் தலைமை தாங்குகிற வாய்ப்புக்காகவும் எங்களோடு இணைந்து ஜெபித்ததற்காக தஞ்சாயர் அவர்களுக்கு எங்களுக்கு சிறப்பான நன்றி. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம் ஊழியராக கபில் என்னும் மறையாய உமது திருவுளப்படி உலகில் கிறிஸ்துவின் பெயரால் அவருக்காக நாங்கள் செலுத்தும் பலியின் பயனாக அவர் பாவக்கரை நீங்கி விண்ணகத்தில் கிறிஸ்துவுடன் வீட்டிற்கு செய்திருமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனை நேசித்து தன்னை கரைத்து தடம் பார்த்து செல்பவராக அல்லாமல் தடம் பதித்து சென்ற நம் அன்பு ஆயரின் வாழ்க்கை சுவடுகளை ஒரு குறும்படமாக 15 நிமிடங்களில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. இதனை கண்டு ஆயரோடு இணைந்து நாமும் பயணிப்போம்.
கொண்டிருந்த காலம். தஞ்சையின் ஒரு பகுதியான மாதா கோட்டையில் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்த தருணம். அங்கே ஓர் ஆன்மீக விதை முளைவிட துவங்கியிருந்த நேரம். மேதகு எஸ்.எல். கப்ரியேல் அவர்கள். இவர் மாதா கோட்டை மண் தந்த மறைவிளக்கு, தஞ்சை மறை தமிழக திருச்சபைக்கு தந்த புகழ் விளக்கு. 1955ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட எஸ்.எல். கப்ரியேல் அடிகளார் புதுக்கோட்டை பங்கில் சில மாதங்கள் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய பின் வேளாங்கண்ணி திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். வேளாங்கண்ணியில் பணியாற்றிய இந்த 9 ஆண்டுகளில் பல வியக்கத்தக்க பணிகளை புரிந்தார். இவரது முயற்சியால் ஆரோக்கிய அன்னையின் திருத்தேருக்கு அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டன. பிச்சை வாங்கி பிழைக்கும் ஏழையருக்கான தனி தங்கும் இல்லம் தொடங்கப்பட்டு அன்றாடம் அவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த ஏழையர் இல்லம் பின்னர் புனித வளனார் முதியோர் இல்லமாக இவராலேயே மாற்றம் கண்டது. ஆன்மீகத்தை தூண்டும் இவரது செயல்பாடுகளால் அமைதியும் ஆழ்ந்த பக்தியும் வேளாங்கண்ணி திருத்தலத்தை நிலைகொள்ள துவங்கின. இப்படி உதவி பங்கு தந்தையாக இங்கு சிறப்புடன் பணியாற்றிய இவர் ஆலங்குடி பங்கு தந்தையாக சில மாதங்கள் பணியாற்றியது. 1964இல் கருங்கண்ணியின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். கப்ரியேல் அடிகளாரின் இத்தகைய அருமையான முயற்சிகளால் கருங்கண்ணி பங்குத்தளம் புதுப்பொலிவு பெற்றது. இவராயும் பங்குக்கென்று சொந்தமாக்கப்பட்ட நிலங்களால் தனது தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் தன்னிறைவு பெற்ற பங்காக கருங்கண்ணி உயர்ந்தது. இவற்றிற்கெல்லாம் மேலாக இவரது கருத்தாழமிக்க மறையுரைகளால் இப்பங்கு தளம் இவரை மனதார புகழ்ந்தது. ஏனெனில் கடவுள் இரக்கம் காட்டுவது போல நாமும் மற்றவர் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். இப்படி கருங்கண்ணியில் 3 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றிய எஸ்.எல். கப்ரியேல் அடிகளார் 1967ஆம் ஆண்டு தஞ்சையில் உள்ள தூய மரியன்னை இளங்குரு மடத்தின் அதிபராக பொறுப்பேற்றார். எஸ்.எல். கப்ரியேல் அடிகளாரின் இந்த திட்டத்தின் வழியாக ஒளி நிலையம் என்ற புத்தக நிலையமும் நற்செய்தி பற்றிய விளக்கம் அளிக்கும் தகவல் நிலையமும் தஞ்சையில் உருவாகியது. இதன் மூலம் குரு மாணவர்களின் எண்ணிக்கையும் பெருகியது. தூய மரியன்னை இளங்குரு மடத்தில் இவர் புரிந்த பணிகளால் இங்குள்ள மாணவர்களின் மத்தியில் நற்செய்தி பணி குறித்த ஆர்வம் வேர்விட்டு வளர்ந்தது. நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஒரு புது முனைப்புடன் ஈடுபட்ட எஸ்.எல். கப்ரியேல் அடிகளார் கத்தோலிக்க உலகில் பல நல்ல இலக்கிய நூல்கள் உருவாக துணை நின்றதோடு கிறிஸ்தவ எழுத்தாளர்களை பெரிதும் ஊக்குவித்தார். இப்பணியின் இன்னொரு பரிமாணமாக வேளாங்கண்ணி குரலொலி எனும் செய்தி மடலின் ஆசிரியராகவும் பல ஆண்டுகள் சிறப்புமிகு தொண்டு புரிந்தார். இப்படி 15 ஆண்டுகள் தூய மரியன்னை இளங்குரு மடத்தில் அதிபராக பணியாற்றிய இவர் 1982ஆம் ஆண்டு உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். தனது நேர்த்தியான பணிகளால் வேளாங்கண்ணி திருத்தல வரலாற்றில் ஒரு புது எழுச்சியை இவர் உருவாக்கினார். வேளாங்கண்ணியில் எஸ்.எல். கப்ரியேல் அடிகளார் புரிந்த இந்த பணிகள் வேளாங்கண்ணியின் புதிய வளர்ச்சிக்கு வழிவகுத்தன. இவரது சிறப்புமிக்க நிர்வாக திறனால் வேளாங்கண்ணியில் மறுமலர்ச்சிகள் மலரத் துவங்கின. ஆரோக்கிய அன்னையின் பக்தி முயற்சிகள் புதிய பொலிவை பெற ஆரம்பித்தன. ஆன்மீக வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி,
பல்வேறு வழிகளிலும் வேளாங்கண்ணி புத்துணர்வுடன் பரிணமித்தது. உலகின் பல பாகங்களிலிருந்து வந்து செல்லும் அன்னையின் பக்தர்கள் அனைவரும் வேளாங்கண்ணியின் இந்த புது புது மாற்றங்களை எல்லாம் கண்டு எஸ்.எல். கபிரியேல் அடிகளாரின் இந்த தீர்க்கமான திட்டங்களை புகழ்ந்து மனதார வாழ்த்தினர். இப்படி உலக மக்களே புகழும் அளவிற்கு வியத்தகு பணிகளை புரிந்த எஸ்.எல். கபிரியேல் அடிகளாருக்கு உலக திருச்சபை திருச்சி மறையாயர் எனும் மகுடம் சூட்டி பெருமை செய்தது. மாதா கோட்டை தந்தாயர் வாழ்கவே, என்றும் வாழ்கவே. மாபெரும் வழியில் சேவை பயணம் தொடரவே, என்றும் வளரவே. மாதா கோட்டை தந்தாயர் வாழ்கவே, என்றும் வாழ்கவே. மாபெரும் வழியில் சேவை பயணம் தொடரவே, என்றும் வளரவே. ஆயரே ஆயரே வாழ்கவே, என்றும் வாழ்கவே. ஆயரே ஆயரே வாழ்கவே, என்றும் வாழ்கவே. திருச்சி மறையாயராக பொறுப்பேற்ற மேதகு ஆயர் எஸ்.எல். கபிரியேல் ஆண்டகை அவர்கள் ஆன்மீகம், கல்வி, பிறநல பணிகள் மேம்பட ஆக்கமும் ஊக்கமும் அளித்தார். திருச்சியில் பல கல்வி நிலையங்கள் உருவாக துணை நின்றார். திண்டுக்கல் மறைவட்டம் ஒரு மறை மாவட்டமாக உருவாவதற்கான முறையான விண்ணப்பத்தை திருத்தந்தைக்கு அனுப்பி வைத்தார். பரிசுத்த ஆவியானவரின் பக்தி முயற்சி பரவ அருங்குடை இல்லம் கண்டார். புது புது ஆலயங்கள் எழுப்பப்படுவதற்கு பெரிதும் துணை நின்றார். திருச்சி மறை மாவட்டத்தின் பெருமைமிகு கலை நிறுவனமான கலைக்காவிரியின் பணிகள் சிறக்க தன் நிறை ஆசிரியை நல்கியதோடு தமிழகத்தின் முதல் நுண்கலை கல்லூரியாக கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி உருவாவதற்கு முதுகெலும்பாய் என்று பெருந்துணை புரிந்தார். இன்னும் பல்வேறு பணிகளின் வழியாகவும் திருச்சி மறை சிறக்க அருந்தொண்டு நல்கினார் மேதகு ஆயர் எஸ்.எல். கபிரியேல் ஆண்டகை அவர்கள்.
சொல்வதற்காக விருப்பப்பட்டவர்கள். அவர் கைப்பட எழுதிய எத்தனையோ துண்டு தாள்கள் இன்னும் பத்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் அச்சிட்டால் நிச்சயமாக அதற்கென்று தனியாக ஒரு நூலகம் அமைத்திட வேண்டும். அந்த அளவிற்கு அவர் எழுத்து பணி மூலமாக நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்பதிலே முக்கிய குறிக்கோளாக இருந்தார். வேளாங்கண்ணி குரலுடைய ஆசிரியராக 15 ஆண்டுகள் பணியாற்றிய போதும் அவர் எழுதிய தலையங்கங்கள் அத்தனையுமே ஒன்று மரியாளுக்கு புகழ் சாற்றுபவையாக இருக்கும், இல்லை என்றால் எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டவையாக இருக்கும். முதலாக இப்பொழுது வேளாங்கண்ணி குரலொலியில் 1967 இருந்து 1974 வரை அவர் எழுதிய தலையங்கங்களை எல்லாம் தொகுத்து மரியன்னை ஆயரின் சிந்தனை துளிகள் பாகம் 1 என்று இப்பொழுது இந்த 40ஆம் நாள் நினைவு அஞ்சலிலே வெளியிடப்படுகிறது. இந்த நூலை தஞ்சை ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டை அவர்கள் வெளியிட திருச்சி ஆயர் மேதகு அந்தோனி டிவோட்டா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். மரியன்னை ஆயரின் சிந்தனை துளிகள் என்ற இந்த நூலை வெளியிட்ட நமது ஆயருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். கடலோடு ஆறும் கனவோடு நினைவும் கலப்பது போல இறையோடு இணைந்து கலந்த நமது ஆயருக்கு இரங்கப்பாவல் வழங்க வருகின்றார் மாதாக்கோட்டை சார்ந்த ஆசிரியர் குழந்தை சாமி அவர்கள். செலுத்தும் ஆரோக்கிய அன்னையே வாழ்வியலோ எங்கள் மரியன்னை ஆயர் கபிரியேல் அவர்களின் மங்காபுர எந்நாளும் வளர்ந்திடவே அருள் வரம் தருவாயே. வணக்கம். திருச்சி மறைமாவட்ட ஓய்வு ஆயரின் 40ஆம் நாள் நினைவங்கி நிகழிடம் ஆட்சியாலயம் மாதாக்கோட்டை. படைத்தவரின் படைப்புகளுள் உயர் படைப்பு மனித படைப்பு. ஏனெனில் படைக்கப்பட்ட மனிதனின் சாயலும் ஆவியும் கடவுளுடையது. இக்கருத்தினை திருவிவிலியம் கூறுவதால் இக்கருத்து விசுவாசத்தின் மறைபொருள். இது போன்ற திட்டங்களை வகுத்த படைப்பாளியான கடவுள் கல்யாணமாகாத கன்னிப்பெண் கருவிலே கிறிஸ்துவாய் வளர்ந்ததும் விசுவாசத்தின் மறை